இது நான் பொண்ணுங்களுக்காக சொல்றேன். ஒரு பையன் அவனை பத்தின நெகட்டிவான விஷயங்களையோ இல்ல அவன் பாஸ்ட் லைஃபை பத்தியோ பாஸ்ட் லைஃப்ல வாங்கின அடிகளை பத்தியோ உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அவன் உங்களை ரொம்ப முழுசா நம்புறான்னு அர்த்தம். ஏன்னா பசங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்க நெகட்டிவ்ஸை யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளோட நெகட்டிவ்ஸோ இல்ல ஃபெயிலியர்ஸோ மற்றவங்க கிட்ட சொன்னா அவங்கள நம்மளை வீக்கா பாத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கும். மென் எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அழக்கூடாது, ஒரு பொண்ணு அவன் தான் பார்த்துக்கணும், ஃபேமிலி அவன் தான் லீட் பண்ணணும், இப்படி பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த சொசைட்டி அவனுக்கு கொடுத்துருது. அதையும் அவன் முழு மனசோட தான் ஏத்துக்கிறான். இப்படி இருக்கிறப்போ அவன் ஃபேஸ் பண்ற சில ஃபெயிலியர்ஸோ சில ஸ்ட்ரகிள்ஸோ அவன் எப்படி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுவான்? அப்படி அவங்க உங்ககிட்ட அந்த விஷயங்களை ஷேர் பண்ணாங்கன்னா அவன் உங்களை முழுசா நம்புறான்னு அர்த்தம். ஒருத்தவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அப்படி ஒருத்தவங்களை நம்பிட்டா அவன் நீங்க வாழ்க்கை ஃபுல்லா வேணும்னு நினைக்கிறான்றது அர்த்தம். அவன் டிரான்ஸ்பரண்டா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றான்றதுக்காகவும் அவனோட நெகட்டிவ் சைடை உங்ககிட்ட காட்டுறான்றதுக்காகவும் அவன் வீக் ஆனவன்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் அவன் உங்ககிட்ட சொல்றதுனால அவனுக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்பாக்சன். அப்படிப்பட்டவங்க உங்க லைஃப்ல அவங்க ஏதாச்சும் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த சிச்சுவேஷன்லயும் அந்த விஷயங்களை அவங்களுக்கு அகேன்ஸ்டா யூஸே பண்ணிடாது. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே போல இது ரிலேட் ஆகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கணும்.